பைபிளில் பிரபலமான நபர்களுக்கு பின்னால் தன்னுடைய செயல்களாலும் தன்னுடைய நம்பிக்கை தைரியத்தாலும் வரலாற்றையே மாற்றி அமைச்ச புகழப்படாத சில நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நாம் மனசில் வச்சுக்கிறதில்ல. இந்த நாட்களில் அவங்களுடைய கதைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நிறையா பேருக்கு அவங்கள பற்றின காரியங்கள் தெரியாமல் இருக்கிறது. இன்னைக்கு அவங்களுடைய பாடம் நமக்கு ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை நமக்கு கற்றுத்தரப்போகுது. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிப்பிராள் மற்றும் பூவாள். எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் பிறந்த அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் கொல்ல பார்வோன் மன்னன் உத்தரவிட்டார். கொடூரமான கட்டளையை நிறைவேற்ற சிப்பிராள் மற்றும் பூவாள் என்ற 2 மருத்துவச்சிகள் மறுத்துவிட்டார்கள். அவர்களின் எதிர்ப்பானது எதிர்காலத்தில் இஸ்ரவேல் மக்களின் உயிர்களையும் காப்பாற்றியது. அவர்கள் படைகளை வழிநடத்தவோ அல்லது சிம்மாசனங்களில் அமரவோ இல்லை. ஆனால் அவர்களின் அமைதியான தைரியம் வரலாற்றின் போக்கை மாற்றியது. யாத்ராகமம் 1:17 கூறுகிறது, மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்து எகிப்தின் ராஜா சொன்னதை செய்யாமல் சிறுவர்களை உயிருடன் விட்டார்கள். நம்பர் 2, யோகேபேத். யோகேபேத் தன் மகன் மீது கொண்டிருந்த அன்பு அவளை இறுதி ஆபத்தை எடுக்க தூண்டியது. பார்வோனின் ஆணையிலிருந்து குழந்தையை காப்பாற்ற நைல் நதியில் ஒரு கூடையில் தன் குழந்தையை வைத்தாள். அந்த குழந்தை மோசே. அவர் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். பார்வோனின் மகள் அந்த குழந்தையை கண்டெடுத்த போது அவளுடைய விசுவாசத்திற்கு வெகுமதி கிடைத்தது. பாலூட்டியாக திரும்ப அழைக்கப்பட்டார். இந்த தாயின் தைரியம் மற்றும் தியாக அன்பில் காணப்படும் வலிமையை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்பர் 3, உல்தா. தொலைந்து போன சட்ட புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது யோசியா ராஜா தன் அதிகாரிகளை உல்தால் இடத்திற்கு அனுப்பினான். ஒரு பெண் தீர்க்கதரிசியான உல்தால் கடவுளின் நியாய தீர்ப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதில் வீரியம் காட்டியது யூதாவில் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. 4, செலோப்பியாத்தின் மகள்கள். பரம்பரை சட்டங்கள் ஆண்களுக்கு சாதகமாக இருந்த காலத்தில் செலோப்பியாத்தின் பிள்ளைகள் தங்கள் குடும்ப உரிமைக்காக எழுந்து நின்றார்கள். அவர்கள் மோசேயை அணுகி தங்கள் தந்தையின் வம்சாவளிக்கு சொத்துரிமை கோரினார்கள். கர்த்தர் அவர்களின் கோரிக்கையை உறுதிப்படுத்தினார். மேலும் அவர்களின் தைரியம் பரம்பரை சட்டங்களை என்றென்றும் மாற்றியது. என்னாகமம் 27 கடவுளின் பதிலை பதிவு செய்கிறது. அவர்களின் கதை நீதி மற்றும் கடவுளின் ஏற்பாட்டில் நம்பிக்கையை பற்றியது. நம்பர் 5, சாரேபாத் விதவை. கடுமையான பஞ்சத்தின் போது எலியா ஒரு ஏழை விதவையை சந்தித்து தனக்கும் உணவு தயாரிக்கும்படி கேட்டான். எலியாவின் வார்த்தைகளை அவள் நம்பி கீழ்ப்படிந்தாள். பஞ்சம் முடியும் வரை கடவுள் அவளுடைய வீட்டிற்கு அற்புதமாக உணவளித்தார். பற்றாக்குறையிலும் கூட கர்த்தரின் ஏற்பாடு ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நம்பர் 6, பெசலெயேல் மற்றும் அகோலியா. கூடாரத்தை கட்டுவதற்கு கடவுள் சாதாரண கைவினையாளர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவர்களின் திறமை யாத்ராகமம் 31:3 கூறப்பட்டுள்ளபடி பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைத்த பரிசுகளை வழிபாடு, பாடல்கள் மற்றும் பிரசங்கங்களுக்கு மட்டுமே என்பதை கதை எடுத்து காட்டுகிறது. கர்த்தரை பாடி துதிக்கிற நமக்கும் அதில் அடங்கும். நம்பர் 7, நாகமானின் வேலைக்கார சிறுமி. நாகமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போது அவளுடைய வீட்டில் இருந்த வேலைக்கார சிறுமி எலியாவை அவனுக்கு சுட்டுக்காட்டினார். கடவுள் மீதான நம்பிக்கை அவளுக்கு பேச தைரியத்தை கொடுத்தது. நாகமானின் அற்புத குணப்படுதலுக்கு அவளுடைய எளிய சொல் மிகப்பெரிய சுகத்தை கொடுத்தது. நம்பர் 8, யோசியா. யோசியா தனது 8 வயதில் ராஜாவாக முடிசூடப்பட்டார். அவர் இஸ்ரவேலின் மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக வளர்ந்தார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்து ஒரு தேசிய மறுமலர்ச்சிக்கு வழிநடத்தி சிலைகளை இடித்து கர்த்தரின் உடன்படிக்கையை மீட்டெடுத்தார். அவரது கதை இளம் வயதில் இருக்கும் யாவருக்கும் ஒரு சான்றாகும். நம்பர் 9, அபிகாயில். தாவீது தன் முட்டாள்தனமான கூட்டாளியான நாபாலை தாக்குவதை தடுக்க அபிகாயில் தலையிட்ட போது அவளுடைய ஞானமும் தைரியமும்
இரத்த களரியை தடுத்தது. பதட்டமான சூழ்நிலைகளில் சமாதானம் செய்வதன் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்பர் 10, யாகேல். சிசேரா யாகேலின் கூடாரத்தில் தஞ்சம் புகுந்தபோது அவள் துணிச்சலுடன் அவனை கொன்று இஸ்ரவேல் மக்கள் ஒற்றையர்களின் வெற்றியை பெற்றார். அவளுடைய துணிச்சல் நியாயாதிபதிகள் 5:24 கூடப்பட்டுள்ளது. நம்பர் 11, தபித்தாள். தனது தொண்டு பணிகளாலும் தாராள மனப்பான்மைக்கும் பெயர் பெற்றவர். அவள் இறந்தபோது சமுதாயத்தின் துக்கம் பேதுருவை ஜெபிக்க தூண்டியது. கர்த்தர் அவளை மீண்டும் உயிர்ப்பித்தார். அவளுடைய கதை நம்மை கருணை மற்றும் சேவை நிறைந்த வாழ்க்கை வாழ தூண்டுகிறது. நம்பர் 12, யோனத்தான். சவுலின் மகனாக இருந்தபோதும் அவர் தாவீதின் நல்வாழ்வை தனது சொந்த எதிர்காலத்திற்கு மேலாக கருதினார். நட்பின் உண்மையான அர்த்தத்தை நிரூபித்தார். நம்பர் 13, எபேத்மெலக். புகழப்படாத ஹீரோக்கள் துன்பங்களை சந்தித்தனர், ஆனால் அவர்களின் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு நபர் எபேத்மெலக். எத்தியோப்பிய மந்திரியான இவர் எரேமியா தீர்க்கதரிசியை சேற்று நீர்த்தேக்கத்திலிருந்து காப்பாற்ற தனது உயிரை பணயம் வைத்தார். எபேத்மெலக்கின் இரக்கமும் தைரியமும் கர்த்தரின் தனிப்பட்ட விடுதலை வாக்குறுதிக்கு வழிவகுத்தது. நம்பர் 14, யாபேஸ். யாபேஸ் துக்கத்தில் பிறந்தார். யாபேஸ் தனது தாயின் வலியின் பாரத்தை சுமந்தார். அவரது பேருக்கு கூட வலி என்று பெயர். 1 நாளாகமம் 4:19 அது அவரை வரையறுக்க அனுமதிப்பதற்கு பதிலாக அவர் கர்த்தரிடத்தில் கூக்குரலிட்டார். கர்த்தர் அவர் ஜெபத்திற்கு பதிலளித்தார். அவரது கதை ஜெபம் மற்றும் விசுவாசத்தின் சக்தியை பற்றியது. நம்பர் 15, ஹூசாய். தாவீது ராஜாவுக்கு எதிராக அப்சலோம் கலகம் செய்தபோது ஒரு மனிதனின் விசுவாசம் எல்லாவற்றையும் மாற்றியது. தாவீதின் நம்பிக்கைக்குரிய நண்பனும் அர்க்கினியனுமான ஊசாய் இரட்டை முகவராய் அப்சலோமின் அரசவைக்குள் ஊடுருவி தனது உயிரை பணயம் வைத்தான். அவனுடைய புத்திசாலித்தனமான ஆலோசனை அப்சலோமின் தாக்குதலை தாமதப்படுத்தியது. ஊசாயின் துணிச்சல் தாவீதின் வெற்றியை பெற உதவியது. நம்பர் 16, அன்னாள். தீர்க்கதரிசி சாமுவேலின் அர்ப்பணிப்புள்ள தாய். குழந்தை இல்லாத காலத்திற்கு முன் அவள் தன் இதயத்தை முழு மனதுடன் ஜெபத்தில் ஊற்றி தன் மகனை கர்த்தரின் சேவைக்கு அர்ப்பணிப்பதாக சபதம் செய்தாள். தேவன் அவளுடைய வேண்டுகோளுக்கு பதிலளித்தார். மேலும் அன்னாள் மகிழ்ச்சியோடு சாமுவேலை ஆசாரியத்துவத்தில் முழுமையாக ஒப்படைத்தார். அங்கு அவர் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளின் தாய் என்று புகழப்பெற்றார். 17, தெபோராள். பைபிளில் குறிப்பிடத்தக்கவர்கள் நியாயாதிபதிகள். அவர்கள் தங்கள் மக்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் விடுவிக்கவும் முன்வந்தவர்கள். அவர்களில் மிகவும் பிரபலமானவர் தெபோராள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள ஒரே பெண் நீதிபதி. இஸ்ரவேலர்கள் அடக்குமுறையை ஊட்டிய போது தெபோராள் துருப்புகளை முன்னறிவித்து அவர்களின் எதிரிகளை கொள்வதற்கு அவர்களை திரட்டினார். நம்பர் 18, நாத்தான். தாவீது ராஜாவின் பாவங்களுக்காக தனிப்பட்ட ஆபத்தில் கூட தைரியமாக மன்னிப்பு கேட்ட தீர்க்கதரிசி நாத்தானை நாம் மறக்க முடியாது. நாத்தானின் துணிச்சலான கீழ்ப்படிதலும் அதிகாரத்திற்கு முன்பாக உண்மையை பேசுவதற்கான விருப்பமும் தாவீதின் இறுதி மனந்திரும்புதலுக்கு முக்கிய பங்கு வகித்தன. நம்பர் 19, அனனியா. துன்புறுத்திய சவுலுக்கு ஊழியம் செய்ய கர்த்தரின் அழைப்பை உண்மையாக கடைபிடித்த எளிய நபர். பின்னர் சவுல் அப்போஸ்தலனான பவுலாக மாறினார். அவர்களின் கதைகள் கர்த்தர் யாரையும் அவர்களின் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நம்பர் 20, மொர்தெகாய். மொர்தெகாயின் துணிச்சலும் ஞானமும் யூத மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றின. ஆமானின் ஆணவத்திற்கு அடிபணிய மறுத்து தனது விசுவாசத்தில் உறுதியாக நின்று எஸ்தரை செயல்பட வற்புறுத்தினார். அவளுக்கு நினைப்பூட்டினார், இது போன்ற காலத்திற்கு நீங்கள் உங்கள் அரச பதவிக்கு வந்தீர்கள் என்று. எஸ்தர் 4:14 அநீதியின் வேளையில் நீதிக்காக நிற்பதன் சக்தியை நினைப்பூட்டுகிறது. இந்த புகழப்படாத ஹீரோக்களுடைய கதை அவங்க அந்தஸ்து அங்கீகாரத்தை நமக்கு சொல்லித்தரல. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய தைரியம் நம்மையும்
அவங்கள போல மாறணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்புகிறேன். இது போன்ற இன்னும் அநேக சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யாரோட கதை உங்களை ரொம்ப தொட்டுச்சு, யாரோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் எனக்கு தெரிவிங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.